நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை. அன்பில் இன்றைய நகர்வளப் பகுதியில் நமது செய்தியாளர் திரு தனபால் அவர்கள் சுற்றுப்பயணமாக அசாம் பகுதியிலே சென்று அங்கே ஒரு காண்டாமிருகம் சுற்றுலா ஜீப் வாகனத்தை துரத்தி வரும் காட்சியை நமது நகர்வளப் பகுதிக்கு செய்திக்காக வழங்கியிருக்கிறார். நீலகிரி மாவட்டம் வால்பாறை இன்னும் பல்வேறு இடங்களில் யானைகளினுடைய தொல்லைகள், யானைகள் வாகனத்தை விரட்டுவது, வாகனத்தை மறிப்பது, இன்னும் குடியிருப்பு பகுதிகளிலே வந்து தொல்லை தருவது போல அங்கே அசாம் பகுதியிலே காண்டாமிருகம், அசாம் பகுதியிலே அவர்களுடைய தேசிய மிருகமாக வனவிலங்காக வைத்திருப்பது காண்டாமிருகத்தைத்தான். சாதுவான காண்டாமிருகம் கூட சில வேளைகளில் ஆவேசம் கொள்வதும், அது கோபப்படுவதும், மக்களை துரத்துவதும், வாகனங்களை சேதப்படுத்துவதும் ஆங்காங்கே நடைபெறுவதாகவும் அசாம் பகுதியிலே இருக்கின்ற மக்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் தனபால் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இன்றைக்கு தனபால் அவர்கள் தந்திருக்கின்ற ஒரு தகவல், சுற்றுலா பயணிகள் அசாம் காடு பகுதியை சுற்றி பார்ப்பதற்காக சுற்றுலா வாகனமான ஒரு ஜீப்பை ஏற்பாடு செய்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். அங்கே இருக்கின்ற சுற்றுலா வழிகாட்டிகள் ஒரு ஜீப்பிலும், இன்னும் குடும்பத்தோடு ஒரு சுற்றுலா பயணிகளும் அந்த வாகனத்திலே வருகிறார்கள். வருகின்ற போது ஏதேச்சையாக ஒரு காண்டாமிருகம் அவர்களை பார்த்து விடுகிறது. அந்த காண்டாமிருகம் பார்த்து இந்த வாகனத்தை முட்டி தள்ளுவதற்காக ஆவேசமாக ஓடி வருகிறது. இந்த ஆவேசத்தை பார்த்த உள்ளூர் சுற்றுலா வாகனத்துடைய ஜீப்பை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் அறிந்து கொள்ளுகிறார், புரிந்து கொள்ளுகிறார், தெரிந்து கொள்ளுகிறார். ஆகையினாலே அந்த காண்டாமிருகத்திடமிருந்து இந்த சுற்றுலா பயணிகளை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய சர்வீஸான காலத்தை எண்ணி அந்த சாலையிலே, கரடுமுரடான சாலை, இரு பக்கங்களிலும் வனங்கள், செடிகள், மரங்கள், கொடிகள் இருந்தபோதிலும் அவர் திறமையாக, சாமர்த்தியமாக அந்த காண்டாமிருகத்திடமிருந்து அந்த சுற்றுலா பயணிகளை காப்பாற்றி அழைத்து வருகின்ற அந்த காட்சி ஒரு படபடப்பாகவும், நெஞ்சுக்கு துடிப்பாகவும், பார்ப்பதற்கே ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காட்சியாக அமைந்திருக்கிறது. பின்னாலே காண்டாமிருகம் துரத்தி வருகிறது. வாகன ஓட்டி திறமையாக வாகனத்தை அந்த காண்டாமிருகத்திடமிருந்து சுற்றுலா பயணிகளை காப்பாற்றுவதற்காக திறமையாக ஓட்டி வருகிறார்கள். இருந்தபோதிலும் சுற்றுலா பயணிகள் அந்த காண்டாமிருகத்தினுடைய ஆவேசமும் வேகத்தையும் பார்த்து பயந்து அச்சப்பட்டு குரல் கொடுக்கிறார்கள். எப்படியோ வளைத்து நெளித்து திறமையோடு அந்த காண்டாமிருகத்திடம் இருந்து வாகனத்தை முட்டி மோதி தள்ளாமல் இருப்பதற்காக வாகன ஓட்டிகள் அந்த வாகனத்தை சிறப்போடு, திறமையோடு வாகனத்தை ஓட்டி அந்த காண்டாமிருகத்திடமிருந்து சுற்றுலா பயணிகளை காப்பாற்றினார். அந்த காட்சியைத்தான் நமது செய்தியாளர் தனபால் அவர்கள் அசாம் பகுதியிலே இருந்து இதனை எடுத்து நமது நகர்வளப் பகுதிக்கு அனுப்பியிருக்கிறார் என்று தெரிவித்து, சிறப்பான இந்த காட்சியை அழகாக தொகுத்து அதை எடிட்டிங் செய்து சிறப்பான முறையில் ஒரு செய்தி வடிவமாக நமது நகர்வளப் பகுதிக்கு தந்திருப்பவர் நமது செய்தியாளர், ஒளிப்பதிவாளர், எடிட்டர் பிரசாத் அவர்களுக்கும்
கைதட்டி ஒரு பாராட்டை தெரிவித்து, இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி நகர்வளப் பகுதியிலே கண்டு மகிழுங்கள் என்று தெரிவித்து, இதுவரை நீங்கள் யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக என்எம் டிவி யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் இனி என்ன எப்போது வேண்டுமையானாலும் இதுபோன்ற செய்திகளை கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து, இந்த காண்டாமிருகம் துரத்தி வந்தபோது அந்த சுற்றுலா பயணிகளுடைய உள்ளமும் மனமும் என்ன எண்ணியிருக்கும், எப்படி அவருடைய இதய துடிப்பு இருந்திருக்கும், இந்த ஓட்டுநர்களுடைய சாமர்த்தியத்தை பற்றியும் உங்களது கருத்துக்களை எங்களது நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே கமெண்ட் பகுதியிலே கருத்துக்களை பதிவிடுங்கள் என்று பண்போடு கேட்டு நமது செய்தியாளர்களோடு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.